ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் பிஜிடிஆர்பியில் இருக்குல்ல, பிஜிடிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்வுன்னு இருக்குது. அந்த பாடத்து என்னென்ன ஃபஸ்ட்டு 2 பாடம் மட்டும் இன்றைக்கான ஹெட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா அதாவது 2023-24 புக்கு இண்டெக்ஸ் இது. அன்னை மொழி, தமிழ் சொல்வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணிகலன், எழுத்து சொல், இது பாடங்களா. ஆனால் இப்போ கொடுத்துருக்க பாடம் பார்த்திங்கன்னா அன்னை மொழி, பாவனரின் பார்வையில் தமிழ் சொல், காலக்கணிதம், புயல் ஒரு தோணி, புயலிலே ஒரு தோணி, சொல், இந்த மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே 2ஆம் பாடம் பார்த்தோன்னா கேட்கிறாய் என் குரல், காற்றே வா, முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, தொகையின் நிலைத்தொடர், அதை இங்கே மாற்றிருக்காங்க. கேட்கிறதா என் குரல் அது இருக்குது. இந்த பரிபாடல் பரிபாடல் அதுக்கடுத்து மேகம், பிரம்மம், அப்புறம் தொகாநிலை தொடர். இப்போ இந்த 2 பாடத்துக்குள்ளதான ஹெட்டிங் பார்த்துட்டிங்களா, உள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அன்னை மொழி யாருன்னு தெரியும், பாவலநேரு பெருஞ்சித்திரனார், இதே தான் கொடுத்துருக்காங்க. பாவலநேரு பெருஞ்சித்திரனார் கணிசார் எனும் தொகுப்பில் இருவேறு தலைப்பில் தமிழ் தாய் வாழ்த்து, முத்துண்டு யாண்டும் என்னும் எடுத்து அந்த 2 தலைப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அழகுணர்ந்த செந்தமிழையும் செப்பேறு நின்மேனி, அதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாவலநேரு பெருஞ்சித்திரனார் கணிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து, முத்துன்றும் யாண்டும் எழுதப்பட்டுள்ளது. அந்த 2 தலைப்பு எடுத்திருக்காங்க. இவரோட இதழ்னு பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ் சீட்டு, தமிழ் நிலம் அது வரும், அதில் இல்லை. அப்புறம் தமிழர் உணர்வையை பரப்பியவரும் துரைமாணிக்கம் இவரோட இயற்பெயர். தமிழருக்கு உணர்வை பரப்பியவரும் துரைமாணிக்கம். இவரோட நூல்கள் பார்த்தோம்னா உளவியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கணிசாறு, என்சுவை என்பது, மகுபுகு வஞ்சி, பள்ளிப்பறவை முதலியான நூல்கள் படைத்துள்ளார். திருக்குறளின் மெய்ப்பொருளையும் தமிழுக்கு கருளமாக அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து இது முக்கியமானது, நற்றிணை, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்து ஏதும் கலியோடு, அகம் புறம் என்னும் இத்திறன் 8 தொகை, இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவரோட இது தென்மொழி தமிழ் சிட்டு இதழ், சரிங்களா. சொல்வளத்தில் மாற்றிட்டாங்க, நிறையாதை எடுத்துட்டாங்க. மொத்தம் 10 இருந்துச்சு. அதாவது பாவனருடைய சொல்வளம்னு சொல்லிட்டு தமிழ் சொல்வளத்தை தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாவனருடைய தமிழ் சொல்வளம் கொடுத்துருக்காங்க. நாடு மொழியும் நமது இரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதி, இது இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன இருந்துச்சுன்னா அடியினுடைய வகைகள், கிளையின் வகை, அப்புறம் காய்ந்த அடியின் கிளையின் பெயரை பொறுத்தல், இது இல்லை. கொழுந்தினுடைய வகைகள் இல்லை, பூவின் நிலைகள் இல்லை, அப்புறம் இலையின் வகை இருக்குது. அது பிஞ்சின் வகை கிடையாது, பிஞ்சினுடைய வகைகள் கிடையாது. அப்புறம் குலையினுடைய வகையும் கிடையாது. இப்போ நியூ புக்கில் குலையினுடைய வகைகள் கிடையாது. அப்புறம் கெட்டுப்போன காய்கனியின் வகைகள் கிடையாது. பழத்தோலின் வகைகள் இருக்குது. அப்புறம் மணியினுடைய வகைகள் இருக்குது. அதுக்கடுத்து இளம் பயிரினுடைய வகைகள் இருக்குது, சரிங்களா. இங்கே என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடியினுடைய வகைகள், நெல், வரகு, கேழ்வரகு, நெல், இதெல்லாம் தாள், கீரை, வாழை தண்டு, நெட்டி மிளகாய் செடி கோல், குத்துச்செடி புதர், தூறு, கம்பு, சோளம், தட்டு அல்லது தட்டை, கரும்பினுடைய அடி களி, மூங்கிலினுடைய அடி களை, பூ, வேம்பு அடி. அப்புறம் கிளையின் பிரிவுன்னு பார்ப்போம். கவைனா அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்புனா கவையினுடைய பிரியும். சினைனா கிளையின் பிரிவு, போத்துனா சினையின் பிரிவு, குச்சினா போத்தின் பிரிவு, இணுக்குனா குச்சியின் பிரிவு. இது 2 இந்த 3ம் கிடையாது. அதாவது காய்ந்த அடியும் கிளையும் பெயர்களை பொறுத்தல் அப்படின்னா இந்த இது கிடையாது. இப்போ இலையின் வகைகள், இலைனா என்னது,
புளி வேம்பு, தாள் நெல் புல், தோகை சோளம் கரும்பு. அதுக்கடுத்து சண்டு காய்ந்த தாளும் தோகையும், சறுக்குனா காய்ந்த இலை. அதுக்கப்புறம் கொழுந்தினுடைய வகைகள் கிடையாது. பூவின் 7 நிலைகள் இருக்குல்லையோ அது கிடையாது. பிஞ்சினுடைய வகைகள் கிடையாது. குலையின் வகைகள் கிடையாது. இப்போ நியூ புக்கில் 2025-26 புக்கில் இந்த வருஷத்துக்குள்ள புக்கில் இது கிடையாது. கெட்டுப்போன காய்கனியினுடைய வகைகள் கிடையாது. அப்புறம் பல தொழின் வகைகள் இருக்குது. தொழினா மிக மென்மையானது, தோல்னா திண்ணமானது, தோடுனா வன்மையானது, ஓடுனா மிக வன்மையானது, குடுக்கை அந்த சுவரை ஒட்டி இருக்குல்ல அது, மட்டைனா தேங்காய் நெற்றி, உம்மினா நெல் கம்பு, கொம்பை அப்படின்னா வரகு கேழ்வரகு. அப்புறம் மணியினுடைய வகைகள் கூலம் நெல் புல். அதுக்கடுத்து பயிர் அவரை உளுந்து, கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலை, விதை கத்திரி மிளகாய், முத்து வேம்பு ஆமணக்கு, கால் புளி கஞ்சீரை வித்து, கொட்டை மா பனை வித்து, தேங்காய் தென்னையின் வித்து, மூத்தீரை அதாவது முதிரைனா அப்படின்னா அவரை துவரையினுடைய பயிர்கள். இளம் பயிரின் வகைகள்லாம் நாற்று நெல். நாற்றில் என்னென்ன வரும்னா இளம்பெயர் வகைகளில் நாற்று நெல் கத்திரி இளநிலை. கன்றில் மா புளி வாழை. குருத்துனா வாழை, பிள்ளை தென்னை, குட்டினா விளவின், மடலி வடலினா பனையினுடையது, பைங்குள்னா நெல்லோடது. இப்போ அன்னை மொழி பார்த்துட்டோமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பாவனரின் பார்வையில் தமிழ் சொல்வல் அது பார்த்தாச்சு. காலக்கணிதம் தான் யாருன்னா கண்ணதாசன். காலத்திலே கனிந்த சொல் அதுதான் கண்ணதாசனுடைய இது பார்த்துருப்பாங்க. இந்த இது புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. இகழ்ந்தல் என் மனம் இறந்து விட்டது. இகழ்ந்ததால் என் மனம் இறந்து விட்டது என்ற ஒரு வார்த்தை மட்டும் இந்த காலக்கணிதம் புக் பேக்கு அப்போ முக்கியமாக இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த வரி இந்த பாட்டில் காலக்கணிதம் எதனால் இழந்தா அப்படின்னா இகழ்ந்ததால் என் மனம் இறந்து விட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி தெரியும் காலக்கணிதம் என்று இடம்பெற்றுள்ள கண்ணதாசனின் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அவருடைய இயற்பெயர் முத்தையா. இவர் கண்ணதாசன் இயற்பெயர். இவருடைய இயற்பெயர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இவர் எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். இவரோட பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியுள்ளார். திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் திரையுலகின் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கினார். கண்ணதாசன் சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தார். தன் திரைப்பட பாடல் மூலம் எளிய முறையில் மெய்யிலை, அது ரொம்ப முக்கியமானது, மெய்யிலை மக்களுக்கிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் தமிழக அரசின் கவிஞராகவும் திகழ்ந்துள்ளார். அதுக்கடுத்து இந்த நதி வெள்ளம் காய்ந்து விட்டாலும் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. கண்ணதாசன். நதியிலே பிழையின்றி நறும்புலன் இனிமை அன்றோ, பதியின் பிழையன்று பாய்ந்த நம்மை புறந்ததான், மதியினே பிழையன்று மகன் பிழையன்று மைந்தனின் பிழையின் விதியின் பிழை நீ. இதற்கென வெகுண்டென்றன். கம்பனோடது, அது பார்த்து வச்சுக்கோங்க. நதியில் பிழை அன்றுனா கம்பன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அப்படின்னா கண்ணதாசன். அதுக்கடுத்து புயல் ஒரு தோணி ஏற்கனவே பழைய புக்கில் இருக்குது. அது யார் எழுதுனா புலம்பெயர்ந்த தமிழர் பற்றிய முதல் புதினம். புயலிலே ஒரு தோணி. இந்நூலின் ஆசிரியர் சிங்காரம். அவருடைய அந்த வருஷம் கேட்டிருக்காங்க 1920 1997. இந்தோனேசியாவில் இருந்து தென்கிழக்கு ஆசியாவில் போர் முண்டது. அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வது உள்ள கற்பனையே இந்த புதினம் ஆகும். இதில் கடற்கூத்து என்னும்
அத்தியாயங்களாக சுருக்கப்பட்டு பகுதிகளாகவும் இப்பாடப்பகுதி வைக்கப்பட்டுள்ளது. அது நமக்கு தேவையில்லை. கடற்கூத்து, பா. சிங்காரம், புயலிலே ஒரு தோணி, அது என்ன புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய ஒரு புதினம். அப்புறம் பா. சிங்காரம் சிவகங்கை மாவட்ட சிங்கம்புரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்று மீண்டும் இந்தியா தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். அன்றைய அவர் சேமித்த 7.5 லட்சம் ரூபாய் மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார்கள். அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த முதல் படத்தில் உள்ள எழுத்து சொல்லுன்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த எழுத்தை விட்டுட்டு சொல்லு மட்டும் பார்க்கலாம்.